அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்துவின் விலையேற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர் என்று அறிந்திருக்கிறீர்களே. பழைய வாழ்க்கையின் அடிமைத்தனம். இந்த பழைய வாழ்க்கையை குறித்து பேதுரு சொல்லும்போது இந்த வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க. வீணான நடத்தையின் என்று. வீணான நடத்த வார்த்தைக்கு மூல பாஷையில வெறுமை. பழைய வாழ்க்கை அது ஒரு வெறுமை. முற்காலத்துல சம்பாத்தியம் பண்ணினோம், முற்காலத்துல சாதனை செய்தோம், சகல காரியங்களை செய்தோம். ஆனால் முடிவை பார்த்தீங்கன்னா வெறுமைத்தான். இன்றைக்கு அந்த கடந்த கால பாவத்திலிருந்து பழைய வாழ்க்கை விடுதலை ஆன பிறகு இன்றைக்கு நமக்கு பணம் இல்லாமல் போனாலும், பதவி இல்லாமல் போனாலும், செல்வாக்கு இல்லாமல் போனாலும் நமக்குள்ளே ஒரு நிறைவு இருக்கிறது. இதை யார் தர முடியும்? எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இயேசுவே தர. ஆக பழைய வாழ்க்கை எல்லாம் வெறுமங்க. சகேயுக்கு எவ்வளவுதான் ஆஸ்தி இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை. பாத்தீங்களா, இயேசுவை தேடி ஏன் வந்தாங்க? அவருடைய நண்பர் மத்தேயு சொல்லிக்கிறார், இயேசு வருகிறா, சமாதானத்தை கொடுக்கிறா. அப்போ அவனுக்கு சமாதானம் ஒண்ணு, அவனுக்கு அந்த சமாதானம் எனக்கு வேணும்னு இயேசுவை தேடி வந்தான். அவ்வளோ இருந்தும் அவனுக்கு வெறுமை. படிப்பு, பட்டம் எல்லாம் வெறுமை. இயேசுவே நிறைவு. ஹல்லேலூயா. இதை நாம் அறிந்திருக்கிறோமா? ஒருவேளை இன்றைக்கு நீங்க வெறுமையாகி வந்திருக்கலாம் பொருளாதாரத்துல. ஆக பல நிலைகளிலே எதிர்காலம் வெறுமையா இருக்கும், வீடு வெறுமையா இருக்கும். இன்றைக்கு ஒன்றுமே இல்லாம ஒரு காலத்துல நல்லா இருந்து இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து வெறுமையா இருக்கா. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு இயேசுநாதர் ஒரு மனுஷனை சந்திக்கும் பொழுது அவன் பெறுகிற முதல் அனுபவமே நிறைவுதான். இந்த உலகப்புற ஆசீர்வாதத்துல குறை வைக்க மாட்டாருங்க. வெறுமையா இருந்த உலகத்தை நிரப்பினவர் உங்களை இன்றைக்கு நிரப்புவார். உங்களை நிரப்பி கர்த்தர் கனம் பண்ணுவார். உங்கள் துக்கங்கள் எல்லாம் விலகும், துயரம் எல்லாம் விலகும். ஒரு அற்புதத்தை செய்து நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.